வணக்கம். கழிவறை, கல்லறை, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசானது எதையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்துலேயும் புகுந்து புறப்பட்டு எந்த அளவுக்கு ஊழல் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு முறைகேடு செய்ய முடியுமோ, அதாவது ஒரு உச்சம் அந்த அளவுக்கு செஞ்சுட்டு நல்லா பாக்கெட் நிரப்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்லுவாங்கல்ல, அதுமாரி இவங்க தூணில் தொடங்கி துரும்பு வரைக்கும் ஒன்றுமே விட்டு வைக்கிறது இல்லைங்க. அத்தனையிலையும் ஊழல் ஊழல் ஊழல். ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னா அது திமுக அரசுன்னு சொல்லிட்டு யாராவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அந்த அளவுக்கு மிக மோசமான, அதாவது நிர்வாகத்திறன் இதில் இருக்குன்னு சொன்னால் ஊழல் செய்யறதுல மட்டும்தான் இருக்குது. மக்கள் நலன் காக்கிறதுல நிர்வாகத்திறன் இருக்கா அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது. அதில் உங்க பெரிய சுழியம் தான் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை, ஊழல் நிறைந்த ஆட்சியை, முறைகேடு நிறைந்த ஆட்சியை இந்த பொம்மை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழல் முறைகேடில் ஒரு சிலது சமீபத்தில் நடந்த ஒரு சிலது மட்டுமே நம்மளை எந்த அளவுக்கு அதிர்ச்சிக்கு ஆளாக்கிருக்குன்னு சொன்னால் உண்மையால் நம்புற மாதிரி இல்லைங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான எல்லைக்கு இந்த அரசு போயிட்டு இருக்கு. அண்மையில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒரு ஊழல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் ஊழல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பணியிடத்தை நிரப்புவதற்கு, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, ஜூனியர் இன்ஜினியரு, அதேமாரி ஒரு 4-5 பணியிடங்கள் காலி பணியிடங்கள் அறிவித்தாங்க. 2538 காலி பணியிடங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர்கிட்ட ஒரு பதவிக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வசூல் செய்ததாக யார் சொல்லியிருக்கா? இடி சொல்லியிருக்காங்க. உரிய ஆதாரத்தோட 232 பக்கங்களுக்கான ஆதாரத்தோட அவங்க டிஜிபிக்கு கடிதம் அனுப்பிச்சு நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்கள், எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த பரிந்துரை கடிதம் வழக்கம் போல் ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருக்கு. இவங்க கண்டிப்பாக அந்த எஃப்ஐஆர் போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இடி நீதிமன்றம் மூலமாக எஃப்ஐஆர் போட வச்சு அவங்க உள்ளே வந்துட போகிறாங்க. அது வேறு விஷயம். அந்தளவுக்கு பின்னா இவங்களை ஊழல் செய்பவர்களை காப்பாற்றுவதில் மட்டும்தான் இந்த அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னா நிர்வாக இயந்திரமே ஊழல் செய்கிறது. அது அதிகாரிகளாகட்டும், அமைச்சர்களாகட்டும், எல்லார் பேர்லேயும் ஊழல் புகார் இருக்குது. இப்போ இந்த KN நேரு மீதான ஊழல் புகார் எல்லாருக்குமே தெரியும். அவங்க KN நேரு, அவருடைய சகோதரர்கள் இருவர், மேலும் 4 பேர் மீது அவங்க இடி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிறது அமைச்சர் ஏவா வேலு இந்த நெடுஞ்சாலை திட்டங்களில் தரமற்ற பணிகளால் அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணது மத்திய அரசோ இல்லை இடியோ சிபிஐயோ கிடையாது. தமிழக அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறையே பதிவு பண்ணியிருக்காங்க. DVSC பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த DVSC இந்த எஃப்ஐஆரை வச்சு தாராளமாக இடி உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. அப்படி என்னங்க இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சை, சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த நெடுஞ்சாலைத்துறை பணிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களோட கூட்டு சேர்ந்து கிரிமினல் சதியில் ஈடுபட்டு அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த DVSC எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் ஒரு 4 கம்பெனிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், RR இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன், JSV இன்ஃப்ரா, KCP இன்ஃப்ரா லிமிடெட், SPK அண்ட் கோ ஆகிய 4 கம்பெனிகள் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதிகாரிகள் மீது வழக்கு பதிய போதிய ஆதாரங்கள் இருக்கிறது, ஆனால் தமிழக அரசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு DVSC சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அப்போது செயற்பொறியாளராக இருந்த திரு ஜெகதீசன் என்பவரை அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவரை இந்த எஃப்ஐஆரில் சேர்த்து ஒரு வழக்கு பதிஞ்சு இப்போ விசாரணைக்கு துவக்கணும், ஆனால் செய்ய முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெவலில் தான் இந்த ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றுவதில் இந்த தமிழக அரசு அவ்வளோ தூரம் ஒரு கவனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, அதனால் அதிகாரிகளை இப்போ காமிச்சு விட்டா இவங்களும் சிக்குவாங்க. அதனால் இவர் அதிகாரிகளை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு இந்த DVSC எஃப்ஐஆரை மூடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த DVSC எஃப்ஐஆரை நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இடி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஊழல் மட்டுமல்ல, இந்த நெடுஞ்சாலைத்துறையில் என்னென்ன ஊழலாக இருந்திருக்கோ பூராத்தையும் தோண்டி துருவி அண்ணன் ஏவா வேலுவின் தூக்கத்தை கெடுப்பதில் இடி கைதேர்ந்தவர்கள். அடுத்த ஊழல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜாப் ராக்கெட் ஊழல் தான். இதுவும் நம்ம KN நேரு அமைச்சர் பண்ணார்ல, அதே மாதிரியே கூட்டுறவு சங்க காலி பணியிடங்களை நிரப்புவதிலும்
ஊழல் நடைபெற்றிருக்கு. உதவியாளர், இளநிலை உதவியாளர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு மொத்தம் வந்து 2513 பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கு தேர்வு வந்து நடைபெற்றிருக்கு. ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சுமார் 50,000 பேர் வந்து விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிச்சு அக்டோபர் மாதம் வந்து இந்த தேர்வு வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. தேர்வு முடிவுகள் வந்து இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் இதில் என்ன ஊழல் அப்படின்னு சொன்னால், இந்த வினாத்தாள் இருக்குல்ல, இந்த வினாத்தாளை வந்து முன்கூட்டியே வந்து கசிய விட்டுருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே இந்த வினாத்தாளை கொடுத்து அவர்களை வந்து முழு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. இது வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ, டெலிகிராம் மூலியமாகவோ, சிக்னல் மூலியமாகவோ அமிச்சா இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி, சைபர் கிரைம் மூலியமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வினாத்தாளை ஜெராக்ஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் மூலிமா சம்மந்தப்பட்ட யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு சம்மந்தப்பட்ட கேண்டிடேட் அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் மூலிமா அமைச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து சிந்திச்சு இவங்க வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஊழலும் இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் இதுலேயும் வந்து இடி உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நெல் கொள்முதலில் ஊழல். நெல் கொள்முதல் வந்து சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கு இந்த அரசோட லட்சணம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நெல்மணிகள்லாம் முளைச்சி விவசாயிகள் வந்து வயிற்றுல அடிச்சுன்னு, அதாவது சொல்லணும்னா துயரத்தில் வந்து விவசாயிகள் இருக்காங்க. இந்த நேரத்துலையும் இவங்க ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஊழலில் வந்து கரை தேர்ந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அதாவது நுகர்பொருள் வாணிபக் கழகம் வந்து நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த கொள்முதல் பண்ண நெல்லை வந்து கிடங்குக்கு எடுத்துன்னு போனோம். அதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் வந்து புக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒப்பந்தத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சுமார் 160 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக புகார் வந்து வெளியாகிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு லாரி மூலியமாக 1 டன் நெல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வச்சுங்களேன், இந்த டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு அரசு நிர்ணயித்த விலை வந்து 598 ரூபாய். ஆனால் அதிகாரிகள் வந்து இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனருக்கு கொடுத்தது வந்து 186 ரூபாய். மீதி பூரா அவங்க அமைக்கிட்டாங்க. அது இதில் கூடமாங்க ஊழல் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஊழல் பண்ண வச்சு தான் அவங்க வந்து ஒழுங்கான நேரத்தில் வந்து நெல்மணிகளை கொண்டு போய் சேர்க்காம அதெல்லாம் முளைச்சி அரசுக்கும் வந்து நட்டம், வியாபாரிகளுக்கும் நட்டம், அதிகாரிகளும் அமைச்சர்களும் மட்டும் இதில் வந்து நல்லா சம்பாதிச்சுன்னு நல்லா கொள்கை காஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இந்த சதுப்பு நிலத்தில் வந்து இந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு பல அடுக்குமாடி ஹைரைஸ் பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்த விவகாரம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ராம்சர் தளமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறீங்க. அந்த பிரிகேட் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த சுற்றுச்சூழல் ஆணையத்துக்கிட்ட இப்போ அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க. உடனடியாக அனுமதி கிடைக்குது. அதை வாங்கி உடனடியாக சிஎம்டிஏக்கு போகிறாங்க. 3 நாள் உடனடியாக அனுமதி கிடைக்குது. அப்படி டக்குன்னு, அதாவது எங்கேயுமே இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு சிஎம்டி அனுமதி வாங்கணும்னா நாக்கு தள்ளிடும். ஆனால் பாருங்கள், இவங்க வந்து கேட்ட ஒரே வாரத்துக்குள்ளேயே சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குறாங்க, சிஎம்டி அனுமதி வாங்குறாங்க, வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பணப்புழக்கம் உள்ளே இருந்ததுன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு வேகம் வந்து அந்த வேலையில் இருந்திருக்கும். இதை வந்து இப்போ இதை கண்டித்து இதை எதிர்த்து அதிமுக வழக்கறிஞரை சேர்ந்த 2 வழக்கறிஞர்கள் வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்றாங்க. வழக்கு தொடர்ந்து இந்தமாரி இந்த சதுப்பு நிலத்தில் வந்து கட்டணம் கட்டுறது தவறு, அதை நீங்கள் உடனடியாக ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இரு தரப்பு வாதங்களையும் வந்து கேட்குறாங்க. அப்போ அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் என்ன சொல்கிறாரு, எதுதெல்லாம் வந்து சதுப்பு நிலம்னு நாங்கள் இன்னும் வரையறை பண்ணலை, எப்படி எதுவுமே வரையறை பண்ணலையா, இது வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற அனுமதி வந்து இந்த வரையறைக்குள்ளே வருதானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாதத்தை வச்ச உடனே ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் முதல்ல வந்து வரையறை பண்ணுங்க, சதுப்பு நிலம் அந்த ராம்சர் தளத்துக்கு கீழே எதுதெல்லாம் சதுப்பு நிலம்னு சொல்லிட்டு வரையறை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறமா முடிவு பண்ணுங்க, அது வரைக்கும் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு நாங்கள் ஸ்டே விதிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. 200 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் வந்து இதில் வந்து லஞ்ச ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் இன்னும் வரையறையே பண்ணலை அப்படின்றாங்க. ஏன்னா வரையறை பண்ணிட்டா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, லஞ்ச பணத்தை பெற முடியாது. அதுக்கோசரம் வந்து இன்னும் வரையறை பண்ணாமல் தள்ளினே வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் சொன்ன உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மூஞ்சி அடிச்ச மாதிரி முதல்ல நீங்கள் வரையறை பண்ணிட்டு வாங்க, அது வரைக்கும் பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், மதுரை மாநகராட்சியில் வந்து இந்த வரி வசூல் செய்வதில் இந்த போலி பில்லு போட்டு 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு மோசடி நடந்தது. அப்போதைய மேயராக இருந்த இந்திராணியின் கணவர் வந்து பொன் வசந்த் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டார். இப்போ வந்து ஜாமீனில் வெளில வந்துட்டார். நான் என்ன கேட்குறேன், மேயரோட அனுமதி இல்லாமல் இல்லை மேயருக்கு தெரியாமல் இந்த மாதிரி வந்து ஒரு ஊழல் நடைபெற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகத்தில் இந்த பொன் வசந்த் தலையிட அனுமதி அளித்தது யார்? இதை வேடிக்கை பார்த்தது யார்? சரி,
நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த இந்திராணி அம்மாட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டீங்க, அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் அந்த ஊழல் புகார் ஏற்பட்டு இதுவரைக்கும் வந்து அந்த அம்மா மேலே ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, கைது நடவடிக்கை எடுக்கலை, ஒரு விசாரணை பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி வந்து ஊழல் பண்ணுறவங்கெல்லாம் காப்பாற்றுறது மட்டும்தான் இந்த அரசோட லட்சியமா? எல்லாத்துக்கும் வந்து 2024 வந்து மக்கள் விடை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து ஊழல் 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 மட்டும் தெரியும், முறைகேடு மட்டும் தெரியும். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த 3 C மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். விரைவில் வந்து அந்த 2026 தேர்தலோட இந்த 3 Cக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்கள். உங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது.